அடக்கம் உடைமை பாகம் 2 குறள் எண் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. குறள் விளக்கம். ஒரு ஆமை தனது ஐம்பொறிகளையும் அடக்கி தன்னை எவ்வாறு காத்து கொள்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் தனது ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவனானால் அது தனது 7 பிறவிகளையும் காப்பாற்ற வல்லதாகும். குறள் எண் 127. யாகாவாராயினும் நா காக்க காவாக்கார் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. குறள் விளக்கம். யாராக இருந்தாலும் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். குறள் எண் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். குறள் விளக்கம். தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றே ஆயினும் ஒருவனிடம் உண்டாகிவிட்டால் அதனால் மற்ற அறங்களினால் உண்டான நன்மையும் சேர்ந்து தீமையாகவே முடியும். குறள் எண் 129. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. குறள் விளக்கம். தீயினால் சுட்ட புண்ணானது புறத்தே வடுவாக இருந்தாலும் உள்ளார ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கொண்டு கூறி சுடும் வடுவானது ஒருபோதும் ஆறுவதில்லை. குறள் எண் 130. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. குறள் விளக்கம். மனதில் தோன்றும் சினத்தை தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்.